ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிவே. இன்றைக்கி உருளைக்கிழங்கையும் காலிஃப்ளவர் வச்சியும் சூப்பராக ஒரு கிரேவி செஞ்சுருக்குறேங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். காலிஃப்ளவரையும் உருளைக்கிழங்கையும் போட்டு எண்ணெயில் போட்டு வறுத்துக்கலாங்க. அதுக்கு கடாய் வச்சு ஆயில் ஊற்றுறேங்க. சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சு காலிஃப்ளவரை போட்டுக்கலாங்க. கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு அதில் போட்டுக்கலாம். அதில் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் நல்லா வணக்கிட்டங்க எண்ணெயிலேயே. அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். 5-6 பல்லு பூண்டு, 2 துண்டு இஞ்சி, பச்சை மிளகா 2 பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் புதினா தழை எல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். மீடியம் சைஸ் 2 தக்காளி எடுத்துருக்குறேங்க. இதை அரைச்சிக்கலாம். காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கு வச்சு நம்ம சட்டியில் தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம் கிரேவி. அடுப்பத்தை வச்சு சட்டியை வச்சுட்டேங்க. ஆயில் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. பட்டை, 2 கிராம்பு, பிரிஞ்சி இலை, சோம்பு எல்லாம் போட்டுக்கலாம். அதிலே நம்ம பச்சை மிளகா, வெங்காயம், இஞ்சி பூண்டு அந்த விழுதை போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கிக்கலாம். அரைச்சி வச்ச தக்காளி விழுதை ஊற்றிக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், இன்னொரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க. 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் கறி மசாலா, உப்பு, தேவையான உப்பும் போட்டுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாங்க. வறுத்து வச்ச உருளைக்கிழங்கு காலிஃப்ளவரும் போட்டுக்கலாங்க. மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க. கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம இதை அப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவர் வச்சு கிரேவி செஞ்சால் அது சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.